அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலவன்மதி. நான் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கேன். கோவிந்தம்மாள் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1998 2001 பேட்சில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுறேன். சென்னையில் சீனியர் அசோசியேட்டாக இருக்கிறேன். இன்னும் நம்ம காலேஜில் பற்றி சொல்லணுன்னா, காலேஜ் நம்ம ஏரியா மக்களுக்கு, அதாவது திருச்செந்தூர் ஏரியா மக்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு நம்ம ஐயா அவர்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. ஏன்னா என்னை போல் பல மாணவர்கள் வேறு வேலையில் ஷைன் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் அந்த காலேஜ் தான். ஏன்னா காலேஜ் இல்லைன்னா, என்னோடய ஊர் உதிரமாடன்குடி ஒரு கிராமம் தான். அங்கே இருந்துலாம் யாரையும் திருச்செந்தூரில் காலேஜ் இருக்க போய் தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்கன்னே சொல்லுவேன். இல்லைன்னா நாங்களாம் வெளியில் வந்திருக்க மாட்டோம். காலேஜ் வந்ததுக்கப்புறமா அகாடமிக்லேயும் கல்ச்சுரல்லையும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்மளால் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததே காலேஜுக்கு அப்புறம் தான். என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் மேடம், இங்கிலீஷ் மேடம் எல்லாமே ஒரு ஸ்கிட்டில், ட்ராமாவில் நம்மளை வேறு மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க படித்த விதங்கள் வேறு. பட் நமக்கு கைட் பண்ணுறது யூ கேன் அப்படின்னு சொல்லி தான். நான் இல்லாத நாடகமே இருக்காது. ஏன்னா அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அப்படி இருக்கும். இன்னொன்று அகாடமிக் சைடு பார்த்திங்கன்னா, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே அனுபவமிக்க ஆசிரியர்கள் தான். அவங்க நமக்கு சப்ஜெக்டை நல்லா டீச் பண்ண போய் தான் ஷைன் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக பார்த்தா கல்வி அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின் தான், ஒரு ஒழுக்கம். நம்ம கல்வி கற்றுக்கிட்டோம்னா நம்ம டிசிப்ளினாக இருக்கலாம். அந்த டிசிப்ளின் தான் நமக்கு ஒரு நல்ல வேலையை தரும். நம்ம வாழ்வாதாரம் அதன் மூலமாக உயரும். இதை எல்லாரும் ஒத்துக்க தான் செய்யணும். ஸோ ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.